வணக்கம். நாம் இப்போது மைனர் ப்ராப்பர்ட்டி பற்றி தெளிவாக பார்ப்போம். மைனர் என்றால் 18 வயதுக்கும் குறைவான ஒரு நபரை மைனர் என்று குறிக்கின்றோம். மைனர் ப்ராப்பர்ட்டி என்றால் 18 வயதுக்கு குறைவான ஒருவருக்கு சொந்தமான சொத்து ஆகும். இந்த சொத்து நிலமாக இருக்கலாம், வீடு, பணம், நகை, வங்கி கணக்குகள் அல்லது பிற பெருமானமுள்ள சொத்துக்களாகவும் இருக்கலாம். இந்த மைனர் ப்ராப்பர்ட்டிகளை சட்டப்படி கார்டியன் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. கார்டியன் அனுமதி இல்லாமல் இந்த சொத்துக்களை விற்பனை செய்ய இயலாது. இது பற்றி கார்டியன்ஸ் அண்ட் வார்ட் ஆக்ட் 1890 குறிப்பிடும். சிறுவனின் சொத்து என்றால் என்ன? ஒரு சிறுவனுக்கு அவரது தந்தையின் மரணத்துக்கு பின் ஒரு நிலம் வாரிசாக கிடைத்தது என்றால் அந்த நிலம் சிறுவனுடைய சொத்து என. உதாரணமாக, ஒரு 10 வயது குழந்தைக்கு அவனது தந்தை மறைவுக்கு பின் ஒரு வீடு மரபாக கிடைத்தால் அந்த வீடு சிறுவன் சொத்து, மைனர் ப்ராப்பர்ட்டி. சிறுவன் மைனராக இருக்கக்கூடிய ஒருவர் சட்டப்படி ஒப்பந்தங்களில் ஈடுபட முடியும். அவரது சொத்துக்கள் ஒரு சட்டபூர்வமான பாதுகாவலரால் மட்டுமே நிர்வகிக்கப்படும். இந்த பாதுகாவலர் நீதிமன்றங்களால் அனுமதி பெற்று அவர் கார்டியனாக செயல்பட வேண்டும். பாதுகாவலர் நியமிப்பது பற்றி இப்போது சிறுவனுக்கு பாதுகாவலர் நியமிப்பது சம்பந்தமாக கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 கூறுகிறது. சிறுவனின் சொத்துக்களை பாதுகாவலராக நியமிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. ஒரு சிறுவனின் தாய் அல்லது தந்தை போன்ற எவரும் பாதுகாவலராக இருப்பார், கருதப்படுவார். ஆனால் சிறுவனின் தாய் அல்லது தந்தை சிறுவனுக்கு சம்பந்தப்பட்ட சொத்தை கார்டியன் என்ற முறையில் விற்க வேண்டுமானால் அவர் நீதிமன்ற அனுமதி கட்டாயம் பெற வேண்டும். இப்பொழுது அந்த சிறுவனுக்கு பல நபர்கள் கார்டியனாக இருக்க விரும்புவதாக ஒரு போட்டி ஏற்பட்டார். நீதிமன்றத்தின் மூலம் அணுகி அந்த சிறுவனுக்கு யாரை நியமித்தால், யாரை கார்டியனாக நியமித்தால் நன்றாக இருக்கும் என நீதிமன்றம் முடிவு செய்து அவனை பாதுகாவலராக நியமி. பொதுவாக சிறுவனின் சொத்துக்கள் அல்லது நலன்களை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் அனுமதியுடன் பாதுகாவலர் நியமிக்கப்படும் நடைமுறைதான் சட்டப்படி பாதுகாப்பாகும். பாதுகாவலர் சிறுவனை மைனர் ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டும் என்று விரும்பினார். அது எந்த சூழ்நிலையில் விற்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது பாதுகாவலர் அல்லது பெற்றோர் சிறுவனின் சொத்தை விற்கவும் அந்த விற்பனை சிறுவனின் நலனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். சிறுவனுடைய நலனுக்காகத்தான் அந்த மைனர் ப்ராப்பர்ட்டி கார்டியனாய்
விற்க வேண்டும். அப்படி சிறுவன் நலனுக்காக விற்க வேண்டும் என்றால் கூட நீதிமன்றத்தின் அனுமதி பெற்றுதான் விற்க வேண்டும். ஒரு சொத்து மைனர் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டும் என்றால் அதற்கான அவசியமான காரணங்கள் இருக்கிறது. அந்த சொத்தை விற்றால் எதற்காக விற்க வேண்டும் என்றால் அந்த சிறுவனின் கல்வி செலவுகள், மருத்துவ செலவுகள், பராமரிப்பு செலவுகள், திருமண செலவுகள் போன்றவற்றை தெளிவாக நீதிமன்றத்தில் பதிவு செய்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படிதான் அந்த சொத்துக்களை கார்டியன் விற்பனை செய்ய வேண்டும். அப்படி சிறுவனின் நலனுக்கு அல்லாமல் வேறு விதமாக அந்த விற்பனை செய்தால் அது செல்லத்தக்கது. இப்பொழுது நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாமல் சிறுவனுக்கு சொந்தமான சொத்தை எந்த ஒரு பெற்றோரும் அல்லது பாதுகாவலரும் விற்பனை செய்தால் அந்த விற்பனை சட்டத்திற்கு புறம்பானது, இல்லீகல் அல்லது இன்வேலிட், தவறானது என்று. இது போன்ற விற்பனையை நீதிமன்றம் செல்லாததாக அறிவிக்க முடியும். சுருக்கமாக, நீதிமன்ற அனுமதி இல்லாமல் சிறுவர் சொத்து விற்கப்படும் போது அந்த விற்பனை முற்றிலும் தவறானது அல்லது செல்லாது. சிறுவனின் சொத்தை விற்பதற்கான செல்லுத்தன்மை, வேலிடிட்டி. சிறுவனின் சொத்தை விற்பவர் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் யாராயிருந்தாலும் நீதிமன்றத்தின் முந்தைய அனுமதி இல்லாமல் விற்பனை செய்தால் அந்த விற்பனை சட்டப்படி தவறானது, வாய்தபு. அப்படி விற்றால் சிறுவன் 18 வயதை எட்டிய பின் அந்த விற்பனையை நிராகரிக்க அவரது விற்பனை செல்லாது என கூறக்கூடிய உரிமை அந்த சிறுவனுக்கு. உதாரணமாக, ஸ்ரீ நாராயணன் பால் versus ஸ்ரீதர் சுத்தார் AIR 1996 SC 237 என்ற தீர்ப்பின்படி ஒரு சிறுவன் சொத்தை அவரது தாயார் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் விட்டார். இந்த சிறுவன் சொத்தை நீதிமன்ற அனுமதி இல்லாமல் விட்டதால் அது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பு கோரியது. சுருக்கமாக, நீதிமன்ற அனுமதி இல்லாமல் சிறுவனின் சொத்தை விற்றால் அது சட்டப்பூர்வமாக செல்லாது. சிறுவன் பின்பு அந்த விற்பனைக்கு எதிராக வழக்கு கொடுத்தால் அது ரத்து செய்யக்கூடியதாக ஆயிடும். சிறுவன் 18 வயது அடைந்தாலும் அவர் அந்த சொத்து சம்பந்தமான வழக்கு தொடுத்தால் சிறுவனுடைய அனுமதி இல்லாமல், நீதிமன்ற அனுமதி இல்லாமல் வாடியன் என்ற பொறுப்பிட்டால் அது செல்லத்தக்கவில்லை. இது வாய்மொழியாக. பாதுகாவலர் சிறுவனின் நலனுக்கு ஏற்கனவே செயல்பட வேண்டும். அதுவும் நீதிமன்றத்தில் அனுமதியுடன் மட்டுமே சிறுவனர் சொத்தை விற்க முடியும். அனுமதி இல்லாமல் வாடியன் யாராக இருந்தாலும் விற்றால் அது செல்லாது. அந்த மைனர் 18 வயது அடைந்த பிறகு விற்ற சொத்தின் மீது வழக்கு தொடுத்தால் அந்த விற்பனை நிராகரிக்கப்படும். சந்திப்போம்.